ஸோ மேம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நீங்கள் என்ன மேம் கொடுப்பீங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஹூ ஆர் எக்ஸ்பெக்டன்ட் மதர்ஸ்க்கு? என்ன எப்போ அவங்க வந்து இந்த எபிடியூரல் ஆர் பெயின்லெஸ் லேபருக்கு வந்து எப்போ ஆப்ட் பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க? அண்ட் ஃபைனலி அது வந்து ஏன் வந்து நம்ம கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் இந்த பெயின்லெஸ் லேபரில் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க மேம். ஓகே. இப்போ வந்து ஒரு லேடி வந்து கன்சீவ் ஆனவுடனே அவங்க மதர் ஆயிடுறாங்க இல்லையா? அப்போவே வந்து நீங்கள் மதர்ஹுட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிடணும். அப்போ இருந்தே நம்ம பாடி வந்து ஒரு பேபியை கேரி பண்ண போகுது, ஒரு பேபியை வேர்ல்டு கொடுக்க போகுது அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து அப்போவே வந்துடணும். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எடுத்தவொடனே கன்சீவ் ஆகிட்டோமோ அப்புறம் வலி இருக்குமோ, யார் பேபியை பார்த்துக்கிறது, நம்மளை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அப்போவே ஒரு மெச்சூரிட்டி வந்துடணும். எப்போ நீங்கள் ஒரு பேபியை கேரி பண்ணுறீங்களோ அப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்துடணும். அந்த டைம்லேயே வந்து எஜுகேஷன் ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி கன்சீவ் ஆனவுடனே எந்த வேலையும் பண்ணக்கூடாது, வீட்டோட இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது அவங்க கைனகாலஜிஸ்ட்டும் சொல்லியிருப்பாங்க. கண்டினியூஸாக ரெகுலர் ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணி பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ திடீர்னு அவங்கள வந்து மலை ஏற சொன்னாங்க, இமயமலை ஏற சொன்னாங்கன்னா எப்படி முடியும்? இது அந்த மாதிரி ஒரு ஹிமாலயன் டாஸ்க் இல்லையா? அதனால கிராஜுவல் ப்ரிப்பரேஷன் இஸ் மேண்டேட்டரி. கண்டிப்பாக த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி உங்கள் மைண்ட் செட்டையும் மேனேஜ் பண்ணணும், நீங்கள் உங்கள் பாடியையும் மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெலிவரிங்கிறது எல்லா 50% ஆஃப் த லேடிஸ் ஹோல் வேர்ல்டில் 50% லேடிஸ் இருக்காங்க. 50% டெலிவர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது ஏன் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அவங்களால பண்ண முடிஞ்சதை நம்மளால் பண்ண முடியாதா அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வேணும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டு கைனகாலஜிஸ்ட்டை கேட்கலாம், எபிடியூரல் எடுத்துக்கலாமா, எனக்கு ஏதாவது கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கா, எனக்கு ஏதாவது பாடியில் தொந்தரவு இருக்கா அப்படின்னு கேட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னைக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க இல்லை பெயின் ஆரம்பிக்குது அந்த டைம்லேயே அனஸ்தெரிஸ்ட்டை சொல்லிடுங்க, எபிடியூரல் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போவே நாங்கள் அவங்கள அசஸ் பண்ணிவிட்டு வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டோட்டலாகவே வந்து முதல்ல பேஷண்ட்டோட மைண்ட் செட்டு அவங்க கைனகாலஜிஸ்ட்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க இனிஷியலாகவே எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் பண்ணணும். இந்த கடைசி அந்த டெலிவரி டைம்ங்கிறது வந்து டீம் ஒர்க் ஆஃப் பேஷண்ட், அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் த கைனகாலஜிஸ்ட். ஓகே. இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் யூ அண்ட் த பேஷண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க பெயின் லெவல் எவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அந்த ட்ரக் ஆக்ட் ஆகிறத பொறுத்து அவங்களுக்கு பிபி கம்மியாகுதா, இல்லை ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுதா, கண்ட்ராக்ஷன் அப்போ எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் அவங்க சொல்ல வேண்டியதுக்குள்ளே எங்களை நிறைய தடவை அவங்க கண்ட்ராக்ஷன் வரும்போது அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், ஓ இது அடிக்குவேட் அனல்ஜீசியா இல்லை அப்படிங்கிறது. அதனால் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் இருப்போம். நாங்கள் இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்டு அனால்ஜெசிக் டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் த பேஷண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் அஸ் ஆல்சோ எல்லாமே, பிகாஸ் தேர் பெயின் இஸ் ரெடியூஸ்ட், their pain is less, pain is reduced not actually, never free. And one more advantage enna they are also able to experience the labor as such. Yes. இதில் வந்து நம்ம கம்யூனிட்டியும் இன்னும் டெவலப் ஆகாமல் தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அவங்க ஃபஸ்ட்டே இப்போ எனக்கு வலி இல்லாமல் இருக்கிறது வந்திருக்கு, அதை நான் போட்டுக்கிறேன்னா அப்படின்னு அப்படி அந்த மதர் கேட்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம், நாங்களாம் வலியோட தான் பெற்றோம், அந்த வலியை எடுத்தா பேபிக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஓல்டு பீப்புளெலாம். வலியோட தான் பெற்றுக்கலாம், இல்லைன்னா வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, வலி இல்லாமலும் பெற்றுக்கலாம், குழந்தையும் சேஃபாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து தே ஆர் லிட்டில் ஓல்டர் அண்ட் தே பிகம் ப்ரெக்னென்ட் மேம் 30+ அவங்க டியூ டு வேரியஸ் ரீசன், கரியர், ஃபேமிலி அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு எல்டர்லி மதர் அபவுட் 35 or 35 ஃபார் தெம் இஸ் எபிடியூரல் அ குட் சாய்ஸ் ஆர் நாட்? இல்லை, ஏஜ் இஸ் நாட் அ லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் எபிடியூரல். யாருக்கு வேணா போட்டுக்கலாம். anybody who is in labor they can definitely take that. Doesn't matter whether they are old இல்லையா அப்படிங்கிறது இல்லை. என்னன்னா ஓல்டு பீப்புளுக்கு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஹைப்பர்டென்ஷன் டயபிட்டிஸ் இருக்கு, எக்லாம்சியாவே வந்து பிளேட்லெட்ஸ்லாம் கம்மியாக இருக்கு, இல்லை அவங்க கிளக்ஸேனில் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அவங்களுக்கு போட முடியாது. ஏதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது எடுத்துட்டு இருந்தாங்க, அந்த ஆன்டிகோயாகுலேஷன் அதாவது இந்த பிளட் தின்னர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா தேர் ஆர் சான்சஸ் காம்ப்ளிகேஷன் போட முடியாது, ஆக்சுவலாக போட முடியாது.